எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவரை. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொடுப்பாரு நாங்க எதிர்பார்க்கல. நிறைய எல்லாருக்குமே பெண்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ஃப்ரீ, அந்த பஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த குறிப்பிட்ட பஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன சொல்றாரு, ஃபுல்லாமே ஃப்ரீ தான் சொல்லிட்டாரு. பஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க கேஸ்க்கு. அதுவும் வந்து என்ன பண்றாரு, 6 கேஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இவங்க இப்ப எதை வச்சு இப்ப அரசியல் பண்ண போறான்னு அவங்களுக்கும் தெரியல. இவர் எல்லாமே ஆப்போசிட்டா எல்லாமே பண்ணிட்டாரு. நீங்க இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க, நான் இதை கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கே இப்ப டிஎம்கேல இருக்கிற பெண்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்தாலும் அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 15,000 கொடுக்குறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஸ்கூல் போகாத நிறைய பேர் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம். இப்போ அவங்களும் ஸ்கூல் போவாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் போக எல்லாருமே இப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் டீ கடையில டீ இது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் நம்ம. சில பேர் பிக்சர்லாம் எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு மெயினா படிப்பு தான் முக்கியம். இப்ப அதுல அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவரே சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம பாப்போம், அது ஏன் பிரச்சனை, அது அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இது எங்களுக்கு பெருசாவே தெரியல. அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா அவங்க 1000 சொல்லுவாங்க ப்ரோ, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பெருசா தெரியல. அவர் வந்து இப்போ டிவோர்ஸ் கேட்கறாரு, அது பெருசாயிடுச்சு. அது என்ன பண்ண முடியும், அரசியல்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அரசியல்னாலே சாக்குறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அரசியல இருக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பண்ண முடியும், நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்குவோம். நீங்க அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. நாங்க அவர் பேசுறா என்னதான் எங்களை தான் கேட்பாங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவங்களும் ஒரு ஆளே கிடையாது. நாங்க இப்போ டிஎம்கே அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வேற எந்த கட்சியை பத்தி நாங்க பேசுறது கிடையாது. ஆனா அவங்களே வாண்டடா வந்து நான் பண்றேன் நான் அவங்கள பத்தி பேசுறேன், நீங்க என்ன பத்தி பேசுங்க. ஆனா அவர் பேசவே மாட்டேன்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும். அது அவங்க பாவம் ப்ரோ, கஷ்டப்படுறாங்க. சோ அதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு காசு எதனா வரும். சோ அதனால அது பண்ணிட்டு போட்டுமே. இப்போ நான் எதனா ஒரு சேனல் இந்த மாதிரி பண்ணாதான், இப்ப இந்த சேனல்லாம் கூட விஜயை பத்தி போக்கஸ் பண்ணுதுன்னா அவங்களுக்கு அதுல வருமானம் வருது இல்ல, அதனால போக்கஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது.